ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம M4K பில்லிங் சாஃப்ட்வேரில் சேல்ஸ் என்ட்ரி, அதாவது பில்லிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட ஹோம் பேஜு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பில்லிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா சேல்ஸ் என்ட்ரி ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு கஸ்டமரை செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் ஏற்கனவே கஸ்டமர் என்ட்ரியில் ஆட் பண்ணியிருக்க கஸ்டமர்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆவாங்க. அவங்கள நீங்கள் யாருக்கு பில் போட போகிறீங்களோ அவங்க டீட்டெயில்ஸை என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பர்டிகுலர்ஸ் ஐட்டம்ஸ் என்ட்ரியில் நீங்கள் ஏற்கனவே ஐட்டம்ஸ் அதாவது ஸ்டாக்கில் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. அதில் எந்த ஸ்டாக்கை வேணாலும் இங்கே பில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் எந்த ஐட்டம் வேணுமோ அந்த ஐட்டமை செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஐட்டம் செலக்ட் ஆகிடும். குவான்டிட்டி எத்தனை நம்பர்ஸ் வேணுன்றதை இங்கே போட்டுக்கிட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா எத்தனை பர்சன்டேஜில் கொடுக்க போகிறீங்க, 5%, 10% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். இப்போ 10%னா அது வேல்யூவாக எவ்வளோன்னு இங்கே கேல்குலேட் ஆகி காட்டும். ஸோ டிஸ்கவுண்ட் போக ஜிஎஸ்டி ஆட் ஆகி அமௌண்ட் இங்கே காட்டும். இதே மாதிரி நீங்கள் எத்தனை ஐட்டம் வேணுனாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் வேணும்னா கொடுத்துக்கலாம், வேணாங்கிற பட்சத்தில் விட்டுடலாம். முடிச்சுட்டு இதில் நீங்கள் பிரிண்ட்டு இல்லைன்னா சேவ் பண்ணிக்கலாம். பிரிண்ட் வந்து F3 இது இருக்குது. நெக்ஸ்ட்டு சேவ் வந்து F6. இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா F3 கொடுத்துக்குங்க. கேஷாக செக்கான்னு கேட்கும். கேஷ்னால் கேஷ் கொடுத்துக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு, இல்லை கம்மியாக கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதை இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிரும். என்னோடதில் பிரிண்டர் கனெக்ட் ஆகாததுனால இது சேவ் கேட்குது. முடிஞ்சோன்னே இப்போ பிரிண்ட் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிக்கணும். சேவ் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ ரீசெட் ஆகிட்டு பில் நம்பரும் மாறிடும். தேங்க்யூ.